3500 அடி உயர பர்வத மலை, கரடு முரடான பாதை, துணைக்கு வரும் சித்தர்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பர்வத மலை குறித்து உங்களுக்கு தெரியுமா? கடப்பாறையை பிடித்து கொண்டு மலை ஏற வேண்டும். 3500 அடி உயரம் கொண்ட இந்த மலையை ஏறினால் சிவனை தரிசிக்கலாம். 20,975 படிகள், 3500 அடி உயரம் புகழ்பெற்ற பர்வத மலை சிவன் கோவில். பர்வத மலை என்பது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் வட்டத்தில் கடாலடி, தென் மகாதேவமங்கலம் கிராமங்களை ஒட்டி 5500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஒரு மலையாகும். மகாதேவ மலை, கொல்லிமலை, சுருளிமலை, பொதிகை மலை, வெள்ளியங்கிரி மலை, சதுரகிரி மலை என புகழ்பெற்ற சித்தர்கள் மலைகளை போன்று பர்வத மலையும் சித்தர் புகழ்பெற்ற மலையாகும். பர்வத மலை என்றால் மலைகளுக்கெல்லாம் மலை, மலைகளின் அரசன் என்ற பொருள். பர்வத மலைக்கு நவீரமலை, தென் கைலாயம், திரிசூலகிரி, சஞ்சீவிகிரி, பர்வதகிரி, கந்தமலை, மல்லிகார்ஜுன மலை என்ற வேறு பெயர்களும் உண்டு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஊர்களை பற்றியும் அந்த பகுதி மக்களை பற்றியும் குறிப்பிடும் ஒரே சங்க நூல் மலைப்படுகடாமாகும். இந்த மலைகளுக்கு செல்ல தென் மகாதேவமங்கலம் வழி, கடாலடி வழி என 2 வழிகள் உள்ளன. எந்த வழியில் சென்றாலும் பாதி மலையில் இரண்டும் ஒன்றாக இணைந்து விடுகின்றன. தென் மகாதேவமங்கலத்திலிருந்து செல்லும் போது சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவு நடந்து மலை அடிவாரத்தை அடையலாம். இந்த மலைக்கு செல்வோர் வழியில் பச்சையம்மன் ஆலயத்தையும் சப்த முனிகளையும் வணங்கி மலை அடிவாரத்தில் உள்ள வீரபத்ர ஆலயத்தை வணங்கி மலை ஏற தொடங்குவர். மலை ஏறும் வழி ஓரளவிற்கே வசதியாக அமைந்துள்ளது. பாதி மலையை அடைந்ததும் இங்கு கடாலடியிலிருந்து வரும் பாதையும் தென் மகாதேவலிங்கத்திலிருந்து செல்லும் பாதையும் ஒன்று சேர்கின்றன. இங்கிருந்து மேல் நோக்கி செல்லும் பகுதி நெட்டாக காணப்படும். இதற்கு குமரி நெட்டு என்று பெயர். இந்த இடத்தில் இயற்கையாய் அமைந்த சுனை உள்ளது. நீர் எடுப்பதற்கு கீழே செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்து உள்ளது கடப்பாறை நெட்டு. இந்த மலையின் சிறப்பம்சமாக விளங்குவதே இந்த கடப்பாறை நெட்டாகும். அழகான பள்ளத்தாக்கிற்கு மேலே அமைந்துள்ள பாதையை கடக்க இந்த கடப்பாறை நெட்டு வழியாக ஏறி செல்ல வேண்டும். இந்த கடப்பாறை நெட்டு ஏறியவுடன் இதற்கு அப்பால் 2 பெரிய பாறைகள் காணப்படுகின்றன. அதில் ஒன்றில் சிவன் உடனுரை பிரம்மராம்பிகை கோவில் உள்ளது. இந்த கோவிலில் வள்ளி தெய்வானை உடனுரை முருகனும் உள்ளார். மாலை வேளையில் மலையேற தொடங்கி இரவில் மலைக்கு வந்து இரவு முழுவதும் தங்கி மறுநாள் காலையில் மலையிலிருந்து இறங்கி விடுவது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. மலை ஏறுபவர்கள் தங்களுக்கு தேவையான உணவு, நீர் போன்றவற்றை எடுத்து செல்வது வழக்கம். மலைப்பாதையில் வழி துணையாக நாய்கள் வருகின்றன என்பது சிறப்பம்சமாகும். இந்த நாய்கள் இந்த மலையில் வாழும் சித்தர்கள் என்று கூறப்படுகிறார்கள். இந்த மலையில் கோவிலை அடையும் வழியில் ஒரு சிறிய கோட்டை உள்ளது. கோட்டையின் வாயிலாக பாழடைந்த கல் மண்டபம் ஒன்று உள்ளது. இந்த மண்டபம் பாதி மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. நன்னன் என்ற குறுநில மன்னன் கட்டியது என்றும் சுமார் 5 அடி அகலத்தில் கட்டப்பட்ட கோட்டை சுவர்கள் இன்றும் நல்ல நிலையில் உள்ளன. இவற்றில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைப்பதற்கான அடிச்சுவர்கள் உள்ளன. மழை நீரை சேமித்து வைக்கும் விதமாக சிறிய குளமும் அமைந்துள்ளது. அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.